அதான இந்த தொண்டை மன்னார். இதுக்கிட்ட கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சி பண்ணிக்கணும். அது தானே அப்படி சாதனை படைச்சாக்களை தானே ஒரு சிலையை ஒன்று செய்து வைப்பினோம். வல்லுத்துறை மண்ணுக்கு பெருமை சேர்த்துருக்கிறார். ஃபோட்டோ ஷூட் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி அப்படி எங்கே கடல் வத்தண்டபடியாக இவ்வளோத்துக்கிட்ட எல்லாம் தண்ணி இல்லை. இல்லாட்டி ஃபுல்லாக அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா பின்னுக்கு ஃபுல்லாகவே காடுகளாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அன்றைக்கு நிற்கிற இடம் வந்து தொண்டை மன்னார் அக்கரை பீச்சுன்னு சொல்லி அந்த பீச்சுக்கு தான் வந்தேன். நான் தனியாக தான் இன்றைக்கு வந்தேன். உண்மையிலே இந்த பீச்சுக்கு நிறைய பேர் வாரது, நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு அதோட சமைச்சு சாப்பிட்டு போகிறது. மற்றது சிங்களாக்கள் எல்லாம் கூடுதலாக இங்கே வாரது. மற்றது வெளியிலேருந்து வாராக்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் வந்து இடத்தை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போவினோம். அப்போ இடத்துக்கிட்ட பீச் இருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரியும். ஆனால் நானும் ஒரு நாளும் வந்ததும் இல்லை. அப்போ இன்றைக்கு அப்படியே இதால் வந்தேன்னா எனக்கு அப்படியே பின்னர் அந்த பீச் அப்படியே பார்த்துட்டு போகும்னு சொல்லிவிட்டு அப்படியே இங்கே வந்தேன்னா உண்மையிலே வெயில்னு சொன்னால் சரியான வெயில். அப்போ நான் அப்படியே பீச்சுக்கு வந்தேன்னா அப்படியே பார்ப்போம். ஆனால் உண்மையில் நிறைய பஸ்ஸுகள் எல்லாம் இங்கே பஸ்ஸில் எல்லாம் வாரதாக்கள், சிங்களாக்கள், மற்றது வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் எல்லாம் வந்து இந்த இடங்கள் அப்படியே பார்த்துட்டு போகிறது. ஆனால் ஃபுல்லாகவே காடு தான். இப்போ அதோட கடல் அடிகள் கொஞ்சம் குறைவண்டபடியாக குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து நிறைய பேர் வந்து குளிக்கிறது. அப்போ உள்ளுக்க வந்து இந்த பீச்சுகளை பார்த்துட்டு போகிறது. அப்போ அப்படின்னு சொல்லி நான் தனியாக தான் இன்றைக்கு வந்தேன். அப்படியே பார்ப்போம், உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குது பீச்சுன்னு சொல்லி. இவ்வளோ ஆக்கள் எல்லாம் அதோட சிங்களாக்கள் கூடுதலாக இங்கே வந்து நிற்கிறது, வந்து நின்று குளிச்சுட்டு எல்லாம் போகிறது. அப்போ நான் போய் பார்ப்பேன் முழுக்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் பார்க்குறேன் இல்லாமலுக்கு உங்களுக்கும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வாங்க நாங்கள் இப்போ அங்கே போய் இப்படியே தான் போகணும். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக காடு. அப்படி அங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஃபுட்பால் அதில் விளையாடக்கூடிய மாதிரி. அப்படி இங்கால அப்படி அந்த காடுகள் இருக்குது. அதோட ஒரு ஆக்கள்கிட்ட காணிகள்லாம் இப்போ ஆக்கள் இல்லாமலுக்கு சில காணிகள் அப்படியே வேலி அடித்து வச்சுருக்கணும். அப்படியே போவோம் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்க போய் நடந்து போவோம், உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் கூடுதலாக எல்லா இடத்தையும் பார்க்கக்குள்ளே வந்து இந்த முள் மரம் தான் கூடுதலாக இருக்குங்க. பாருங்க, ஃபுல்லாகவே இந்த முள் மரம் தான் கூடுதலாக இருக்குது. அதோட பயங்கர முள் குத்துனா சரி சும்மா அப்படித்தான் கிடக்கும். அந்த மரங்கள்லாம் கூடுதலாக இருக்குது. இங்கே அப்படியே நெட்டுகள் அடித்து வச்சுருக்கணும். அப்படியே கார்லேயே மாக்கள் வந்திருக்கணும் போல். காரில் மாக்கள் வந்திருக்குன்னா உள்ளே போவோம். உள்ளுக்க போனால் அங்கே ஆக்கள் நிற்கணும், படியலாக்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்காங்க போல். படியலாக்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்படியே எங்காலையும் பஸ்ஸில் வந்திருக்கணும் ஆக்கள். அந்த பஸ்ஸில் வந்திருக்கணும் சிங்களாக்கள் வந்திருக்கணும் பஸ்ஸில். அப்படியே இடத்துக்கிட்ட வந்தோம்னா நிறைய மோட்டர் பைக்கில் எல்லாம் ஆக்கள் வந்து நிற்கணும். நிறைய மோட்டர் பைக்குகள் நிற்கிது. அப்படியே இங்கே செட் ஒன்று அடித்து வச்சுருக்கோம் ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி. அப்படியே ஃபுல்லாக நல்லா கல் பதிச்சிருக்கணும். இங்கால கல் பதிச்சிக்கணும். அப்படியே அங்கே கடற்கரை இருக்குது. அப்படியே கடற்கரை இருக்கா போய் பார்ப்போம். கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஆக்கலங்கால ஃபுல்லாக குளிச்சு கொண்டு நிற்கணும் நிறைய பேர். அங்காலையில் ஆக்கள் நிறைய சிங்களாக்கள் வந்து குளிச்சு கொண்டு வைக்கணும். இங்கால அப்படியே இந்த கடலை பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா கடலை பார்க்க நல்ல கல். கடல் வத்தண்டபடியாக இவ்வளோத்துக்கிட்ட எல்லாம் தண்ணி இல்லை. இல்லாட்டி ஃபுல்லாக அப்படியே மேலே அடிக்கும் தண்ணி. எங்கால பக்கம் வந்துட்டோம். அப்படியே எங்கால பக்கம் வந்துட்டோம். மேலே இதை பார்க்கக்குள்ளே சூப்பராக இருக்குது அந்த கடற்கரை காட்சியை பார்க்கக்குள்ளே. அங்கே அப்படி என்று சொல்லி அப்படி எங்கால நல்ல மணல் திட்டியலும். ஆனால் இப்போ கொஞ்சம் கடல் வத்தண்டபடியாக இப்படி இருக்கு. ஆனால் கடல் அடின்னு சொன்னால் அது படத்துக்கிட்ட வரையில இந்த மணல் திட்டிகளை எல்லாம் மேலே பெரிய
அப்படியே தண்ணி நிற்கும். இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வார தண்ணி அப்படியே இதால் அப்படியே போகுது, அப்படியே அந்த கடலுக்கு போகுது. அப்புறம் மழை நேரமாக கடல் தண்ணி வந்து அப்படியே இங்கால வருமானா இடத்துக்கிட்ட அந்த ஐயா மீன் பிடிக்கிறக்கு போட்டில் எல்லாம் போய் கொண்டிருக்கார். ஆனால் இம்மையில இந்த கடல் வத்தண்டபடியாக தான் இப்போ கடலுக்குள்ளாலே இப்படி நடக்கக்கூடிய மாரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடல் தண்ணி நிற்கிற இடம். இப்போ அந்த கடல் வத்தண்டபடியாக தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லாட்டி இப்போ காலெல்லாம் புதைக்குது இப்படி தண்ணி வார போகுது வேறு. இதால் வந்து இந்த தண்ணி அப்படியே கடலுக்கு போகுது. இடத்துக்கிட்டலாம் பயங்கர தாளம் இறங்குனா ஆக்களை தாக்கும் போல. ஏன்னா கடலை பார்க்க பச்சையாக இருக்குது, தண்ணி எல்லாம் பயங்கர தாழ்ப்பம் மாதிரி. இதுக்குள்ள கொஞ்சம் பள்ளம் தான் பார்க்கவே தெரியுது. இறங்குனா அப்படியே மாலை தாக்கும். அப்படியே இதால் வந்து தண்ணி அப்படியே இதால் போய் அதால் கடலுக்குள்ளே போகுது. கடலுக்கு நடக்கவே ஆசையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. அதான் இந்த தொண்டை மன்னார் பாலம். பாலத்துக்கு பின்பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம். ஐயா அப்படியே போட்டில் போய் கொண்டு நான் எடுத்துக்கிட்ட போகையில் இந்த துண்டுக்கு போய் தாழ்ப்பம் இல்லை. ஆனால் இங்கால பங்காள பக்கமில்லை. இது பார்க்கவே விளாங்குது. இங்கே எவ்வளோ பெரிய ஆழம்னு சொல்லி காலை வச்சா புதுக்கண்டு உள்ளுக்க போக வேண்டியது. இதெல்லாம் போட்டுகள் எல்லாம் வச்சிருக்கேன்னா ஆனால் உண்மையில் அதை நினைக்கவே ஒரு பெரிய அதிசயமாக கிடக்கு. என்ன காரணம்னு சொன்னால் இதெல்லாம் ஃபுல்லாகவே அப்படியே தண்ணி நிற்கிற இடம். கடலால் சூழப்பட்ட பிரதேசம் தான் இந்த இடம் அப்படியே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இவ்வளவெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வத்தி இருக்குது தண்ணி. இப்போ ஒரு சுனாமி வரவனும் சரி கதை நடுவுக்காண்டு தத்தளிக்க வேண்டியது தான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் கால் உள்ளுக்கு இறங்காமல் பயமாக கிடக்கு, புதைக்குதோ தெரியல. இப்படி அங்காலயம் இருக்காதையும் இருக்கா, போய் பார்ப்போம். மாறிக்கறி உள்ளே விழுந்தா அவ்வளோ வந்தேன். ஐயோண்டாலும் வேணும் வர மாட்டேன். காற்றுக்கு கூப்பிட்றதும் விளங்காது முதல். இதெல்லாம் இந்த மண் இவ்விடத்துக்கிட்டையும் நடுவில் பள்ளம். அப்படியே அங்கால ஒரு புட்டி மாரி இருக்குது. அப்படியே மண் அரிச்சு அங்காலயம் அப்படியே இதால் அப்படியே கடல் தானே அப்படியே போகுது கடலுக்கு தண்ணி. அதில் அப்படியே கடலுக்கு போகுது. அங்காலயம் ஏதோ ஷூட்டிங் எடுக்க நம்மளோட ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கணும். இடத்துக்கிட்டே அப்படியே சமைச்சு சாப்பிட்டு ஆக்களை இப்போ தான் போயிருக்கணும் போல். அங்கே ஒரு கூடாரமாக இருக்குது. அப்படியே வார ஆக்கள் அதில் இருந்துட்டு போகலாம். அப்படி அங்காலையெல்லாம் நிறைய சிங்களாக்கள் எல்லாம் வந்து நிற்கணும். இதில் அப்படியே குடிக்கிற தண்ணி வசதியும் செய்திருக்கணும். குடிக்கக்கூடிய மாதிரி தண்ணியும் இங்கே இருக்குது. அப்படி இதால் போனோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கல் பதிச்சிருக்கணும். அதோட இங்கே கடலில் குளிச்சுட்டு அங்கால ஒரு நல்ல தண்ணியில் குளிக்கக்கூடிய வசதியும் அங்கால செய்திருக்கணும். அவடத்துக்கிட்ட டேங்கெல்லாம் ஏற்றி நல்ல தண்ணியில் குளிக்கக்கூடிய வசதி செய்திருக்கணும். அதோட இடத்துக்கிட்ட அந்த கூடுதலாக ஒரு 10 காடு தான். அதோட இடத்துக்கிட்ட அந்த சின்னாக்களுக்குரிய சில்ட்ரன் பார்க் கொண்டு இதில் வச்சுருக்கணும். இடத்துக்கிட்ட ஜெரோமி எல்லாம் இதை கண்டா விடாது. நல்லாலாம் விண்டையை கூட்டிகிட்டு வரையில இல்லாட்டி விட்டால் போயிருக்கேல. அது சரிக்கே சூஞ்சலன்னு சொல்லி ஆள் விட்டுருக்காது. அவங்க நிறைய பைக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா அப்படி அங்காளையும் பைக் நிற்கிது. ஆக்கெல்லாம் வந்திருக்கு. நம்மளோருக்கா போய் பார்ப்போம். அப்படி எங்களை நெட் வேலி ஒன்று அடிச்சிருக்கணும். அங்கெல்லாம் போகணாமன்னு சொல்லி
ஆனால் அதையும் தாண்டி அங்கால அப்படியே ஆக்கள் நிறைய பேர் நிற்கணும். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் அந்த தொண்டைமன்னார் பாலம். அந்த பாலத்தில் நிற்கிறேன் நான் இப்போ. அப்படியே பாலத்துக்கு அங்கால போய் அந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே இந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டேன். இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இடத்துக்கிட்ட அந்த சன்னதி கோவில் முகப்பு தெரியுது, மேல் கோபுரம். அந்த சன்னதி கோவில் மேல் கோபுரம். அப்படியே இது ஒரு பெரிய பாலம் தான். அப்படியே கீழே பாருங்கள் தண்ணி அப்படி இந்த கடல், பெரிய ஒரு கடல். இந்த கட்டு மரத்தில் இன்னும் மீன் பிடிச்ச முடியலை போல். அதால் வரைக்குள்ளே அதில் நின்றவர் ஆளுப்பை மீன் பிடிச்சி கொண்டிருக்கு. நல்ல மீன் படுது போல். அதோட இங்காலேயும் அதுலேயும் கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் பாருங்க. சின்னபடி எல்லாக்கள் இந்த அவடத்துக்கிட்ட கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கணும். நல்லா மீன் படுது போல். அதான் இப்போ நேரமாக நின்று அதில் பிடிச்சி கொண்டிருக்கணும். அவடத்துக்கிட்ட நான் அப்போ அது நின்றேன், நான் வந்துட்டேன். நல்லா ஃபுல்லாக அப்படியே சன்னதி கோவில் பாலம். சரி, அப்படியே பாலத்துக்கு கீழே நிற்கிறேன். பெரிய பாலம் உண்டு பாருங்க. பாலம் எப்படி செய்திருக்காங்க. அப்படியே கீழே இதால் ரோட்டும் போகுது பாலத்துக்கு கீழே. அங்காலே கொஞ்சம் குடிமனைகள் இருக்குது. அப்படியே மேலே போகுது. அங்கே அப்படியே மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். ரைட், அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்விடத்துக்கிட்ட ஒரு சிலை ஒன்று செய்திருக்கணும். ஆனால் உண்மையில் ஒருத்தனுக்கு சிலை வைக்கிறேன்னு சொன்னாலே அவன் அவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட இடம் பிடிச்சிருக்கணும், மக்களுக்கு ஒரு சேவைகள் செய்திருக்கணும். அப்போ அந்த வகையில் இதில் ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கணும். அதாவது இவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு வல்வடத்துறையிலேருந்து இந்தியாவுக்கு, அதனால் பாக்கி நீரினை கடந்து, அதாவது நீச்சலில் அந்த பாக்கி நீரினை கடந்து, அதுவும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 34 மைல் நீளமுள்ள பாக்கி நீரினை முதலாக அவர் பாக்கி நீரினை ஊடாக நீந்தி சென்றிருக்கின்றார். உண்மையில் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். என்ன, நார்மலாக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீந்திரண்டாலே பெரிய காரியம் எங்களுக்கு. ஆனால் 34 மைல் நீளமுள்ள அந்த பாக்கி நீரினை முதலாக கடந்து நீந்தி சென்றிருக்கிறார் இருந்தால். அப்படிப்பட்ட ஆளுக்கு உண்மையில் கட்டாயம் சிலை வைக்கத்தானே வேணும். அப்போ சிலையும் வச்சு அப்படியே கீழே அப்படி ஒரு கல்லால் அப்படியே கட்டி வச்சிருக்கணும். உண்மையில் ஒரு பெரிய விஷயம் தான், உலக சாதனை தானே. 34 மைல் நீளமுள்ள பாக்கி நீரினே நீந்தி செல்றேன்னு சொன்னால் அதுவும் 27 மணி நேரம் தான். அப்படி சாதனை படைச்சாக்களை தானே ஒரு சிலை ஒன்று செய்து வைப்பினோம். 7 மணித்தியாலம் 7 நிமிடங்களில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்திருக்கிறார் இருந்தால். அப்போ அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா முருகப்பிள்ளை நவரத்ன சாமி. உண்மையில் ஒரு பெரிய சாதனை படைச்ச ஆள் தானே. அப்படி அவர்கிட்ட வரலாறு அப்படி இதில் எழுதி போட்டிருக்கு. அதில் எத்தனையாம் ஆண்டு எத்தனையாம் ஆண்டு நடந்த சம்பவம்னு சொல்லி போட்டிருக்கு. அதோட எலிசபெத் மகாராணி 1955 ஓகே 1955 ஆள் தான். அப்படி சாதனை படைச்சாக்களை தானே ஒரு சிலை ஒன்று செய்து வைப்பினோம். ஆள் தான். அப்படி சாதனை படைச்சாக்களை தானே ஒரு சிலை ஒன்று செய்து வைப்பினோம். பிரித்தானியா சாம்ராஜ்ய பதக்கம் அளித்து கௌரவிக்கப்பட்டுள்ளார். அப்படின்னா பதக்கமும் கொடுத்து ஆளை கௌரவிச்சிருக்கணும். ஆனால் உண்மையில் கௌரவிக்கத்தான் வேணும். இது ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. அப்படியான ஒரு விஷயம் உண்டை செய்திருக்கார். உண்மையில் வல்வடத்துறை மண்ணுக்கு பெருமை சேர்த்துருக்கிறார். என்ன, அப்பத்திய காலத்தில் இப்போ 1954ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 25ஆம் தேதி ஆள் சாதனை படைச்சிருக்கிறார். உண்மையில் ஒரு கெட்டிக்கார ஆள் தானே. அப்படி சாதனை படைச்சாக்களை தானே ஒரு சிலை ஒன்று செய்து வைப்பினோம். சும்மா எல்லாருக்கும் வைக்கல தானே. உண்மையில் ஒரு பெரிய ஆள் தானே. சரி, ஓகே, கெட்டிக்காரார். சரி, அப்படியே தொண்டைமன்னாரில் இருக்கிற அந்த அக்கறை பீச்சுக்கு போனால் பீச் அப்படியே பார்த்துட்டு, உண்மையில் அதுக்குள்ள எடுக்கக்கூடிய இடங்கள் பெருசாக இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் குளிக்க போகிற ஆட்களுக்கு மட்டும் அந்த இடம் நல்ல இடமா இருக்கும். அதோட சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வசதிகளும் செய்திருக்கணும். கடல்லையும் குளிச்சு போட்டு அங்கே நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கேற்ற வசதியும் செய்து வச்சிருக்கணும். குடி தண்ணிகள் எல்லாம் இருக்குது.
அப்போ நான் அப்படியே போனால் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அப்படியே டைம் இல்லாமல் போயிட்டு அப்படியே குயிக்காக நான் இங்கே வந்துட்டேன். ஒரு அலுவலகத்துக்கு போனபடியே அப்படியே குயிக்காக இங்கே வந்துட்டேன். அப்போ ஓகே, இத்தோட எங்களோட வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குற நீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.